அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். இன்றைய வீடியோவில் வெள்ளிக்கிழமையின் சிறப்பும் அதோட ஹதீஸ்களை பார்க்கலாம். இன்ஷால்லா வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. உங்களுக்கு என்னோட வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. இதே போல உங்களுக்கு வீடியோ டெய்லிஸ் பார்க்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் உங்களுக்கு வரும். உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தை மற்றவங்களுக்கும் தெரியணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். முதலாவதாக, சூரியன் உதிக்கும் நாளில் மிக சிறந்த நாளான வெள்ளிக்கிழமை நாளாகும். அந்நாளில் தான் ஆதம் நபி அவர்களை படைக்கப்பட்டார்கள். அந்நாளில் தான் சொர்க்கத்திற்குள் நுழைக்கப்பட்டார்கள். அந்நாளில் தான் சொர்க்கத்திலிருந்து வெளியேற்றப்பட்டார்கள். மேலும் அந்த நாளில் தான் மறுமை நாள் நிகழும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக சஹீஹ் புகாரியில் இடம்பெற்றிருக்கு. இரண்டாவது, பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றனர். எவர் ஒருவர் சரியான முறையில் ஒது செய்து பின்னர் பள்ளிக்கு சென்று அமைதியாக குத்துபாவை கேட்டு தொழுத்து வருகிறாரோ அவரின் இந்த ஜும்மாவிலிருந்து முந்தைய ஜும்மாவில் இடைப்பட்ட பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. ஆதாரம் சஹீஹ் முஸ்லிமில் இடம்பெற்றிருக்கு. மூன்றாவது, துவா ஏற்றுக்கொள்ளப்படும் நேரம். அந்த நேரத்தில் நாம் எது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கேட்டாலும் கபூல் ஆகும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அசருக்கு பிறகு என்று. சில உலமாக்களின் கருத்து என்னவென்றால், அசருக்கு பிறகிலிருந்து சூரியன் மறையும் முன் வரைக்கும் அந்த நேரம் இருக்கு. இன்ஷால்லா அந்த டைம்ல நம்ம என்ன துவா செஞ்சாலும் கபூல் ஆகும். நான்காவது, சூரா கஹஃப் ஓதுதல். குர்ஆன்ல 18வது சூறாவாக இருக்கு. ஐந்தாவது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத் கூறுதல். எவர் ஒருவர் அந்நாளில் அதிகமாக ஸலவாத் கூறுகிறாரோ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், அந்த ஸலவாத்கள் என்னிடம் ஒப்படைக்கப்படுகின்றனர். அதனால அதிகமாக என் மீது ஸலவாத் கூறுங்கள் என்று கூறினார்கள். ஆதாரம் புகாரிலே இடம்பெற்றிருக்கு. இன்ஷா அல்லாஹ் இப்ப நம்ம கேட்ட அனைத்து விஷயங்களிலும் ஜும்மா நாளில் அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் தந்த அருள் புரிவானாக. ஆமீன் கூறுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.